ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சோலோ ரோலிங் ஆர்எஸ் கேம் ப்ளே தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க போயிட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரில் தான் விட்டுருப்பேன். ஈட் ஆர் பி ஈட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரில் தான் விட்டுருப்பேன். ஸோ 4th சாப்டரில் இதை ஆரம்பிச்சிடும். நம்மளோட பார்ட்டியில் வழக்கம் போல் சாங்கு, அப்புறம் ஜூஹி, அப்புறம் புதுசாக ஒருத்தன் சேர்ந்துருக்கான். என் பேர் வந்து யூ ஜுன்ஹோன்னு நினைக்கிறேன், சம்திங்கு மறந்துச்சு பேர். ஓகே, இப்போ நான் இந்த 4 பேர் தான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ இந்த 3 பேர் என் கூட கூப்பிட்டு போகிறேன். ஓகே, இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈட் ஆர் பி ஈட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரு. ஸோ இந்த சாப்டர் போன முறை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 4 முறை ட்ரை பண்ணியும் பாஸை தோக்கடி முடியல. ஸோ இந்த முறை வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிலாம் போன பாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஓகே, இவன் தான் கைஸ், இவன் அடிக்கணும். ஸோ இப்போ எனக்கு ட்ரிக்கு நான் தெரியல, பட் ஸ்டில் நான் போன வரைக்கும் 4 வாட்டி ட்ரை பண்ணதில் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெல்த்து ஸ்கில் போட்டு நான் அவனுக்கு பின்னாடி போய் அடிக்கிறது தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், அவனுக்கு பின்னாடி அடித்தா எனக்கு டேமேஜ் ஆகும் முன்னாடி நான் அவளுக்கு டேமேஜ் கொடுத்துறேன். அவ்வளோதான் ட்ரிக்கு. அவனுக்கு பின்னாடி போகிறது தான் கஷ்டம். ஏன்னா அவனுக்கு சரியான மூவ்மெண்ட் ஸ்பீடு இது கொடுத்து வச்சுருக்காங்க, ரீஃப்ளெக்ஸஸ்ஸு. நம்ம திரும்புறதுக்குள்ளே அவன் வந்து திரும்பிடுறான் பட்டுன்னு. ரீஃப்ளெக்ஸஸ் அவனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ வேகமாக திரும்புகிறான் பாருங்கள். இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு நான் என்னத்தை பண்ணுறது இவனு கூட சண்டை போடுறதுக்கு. ஸோ நான் வந்து கண்ணை மூடிட்டு அடிக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு டைமிங் மேலே இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தை பார்க்குறத விட நம்ம அவன் ஹெல்த்தை குறைக்க தான் பார்க்கணும். ஏன்னா மேலே இருக்குது. ஐயோ மேலே போகிறான்டா கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹெச்பியரை ரெக்கவர் பண்ணுறான். ஸோ அதை நான் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு முட்டையெல்லாம் உடைக்கணும். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். நான் வந்து போன முறை அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், முட்டையில் உடச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த முறை அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவனுக்கு ஹெச்பி ரெக்கவர் ஆகாமல் இந்த சின்ன ஸ்பைடர்லாம் கண்டுக்கானாங்க கைஸ். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுது. ஸோ அது வந்து அவ்வளோவா ஹெல்த் குறைக்க மாட்டேங்குது. ஹெல்த் குறைக்குது, பட் ஸ்டில் அதை கண்டுக்க தேவையில்லை. நமக்கு பாருங்கள், இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 6 லேயர் குறைச்சாகணும். ஸோ ரொம்பவே கஷ்டம். அந்த சின்ன ஸ்பைடர்லாம் நம்ம அடிச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் டைம் வேஸ்ட் ஆகிடும். இது பாருங்கள், நடுவில் இப்போ ஸ்டெல்த் ஸ்கில் போட்டு அதுக்கு பின்னாடி போயிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு பாருங்கள். அப்படியே சைடில் போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடணும். கண்ணு மூடிட்டு அழுத்துறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் அவனுக்கு ஹெல்த்து குறையணும். ஆனால் நான் என் ஹெல்த்து மேலே ஒரு கண்ணை வச்சுட்டு தான் இருக்கேன். ஹெல்த்து கம்மியாகும் போது நான் இவ்வளோ கூப்பிட்ருவேன், ஜூன்ஹியை கூப்பிட்ருவேன். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ தெரியுமா நான் ஏன் சண்டை போடுறேன். என்கிட்ட ஸ்டாட்டஸ் ரிகவரி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை என்னோடய ஹெல்த்தை வந்து நான் என்னால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் வேகமாக வந்து அடிச்சிடுறேன். ஏன்னா வந்து ஸ்டாட்டஸ் ரிகவரி நான் யூஸ் பண்ணல போன சாப்டர்லேருந்து. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணதுனால அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான், எப்படியும் கஷ்டப்பட்டு அவன் லேயர் ஹெல்த்தை குறைச்சாச்சு. இன்னொரு ஸ்பெஷல் மூவ் போடு. ஓகே, கட்சின் கைஸ் இந்த ஸ்பெஷல் மூவ். அவ்வளோதான், இவ்வளோ தான் கைஸ் பண்ணுவான் அந்த அனிமையில். அவ்வளோதான் அடிக்க வச்சிருக்கவே மாட்டான். நேராக போய்ட்டு தலையில் குத்தி கொண்டுருவான். பட் ஸ்டில் இதில் நான் இந்த அடிக்க வேண்டியதாக இருக்குது போட்டு. ஓகே கைஸ், ஸ்டேட்டஸ் ரிகவரி இதான் நான் சொன்னேனே, ஸ்டேட்டஸ் ரிகவரின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டேட்டஸ் ரெக்கவரின்னு போட்டால் அவனுக்கு உடம்புல எங்கே அடிக்கோ எல்லாமே ரெக்கவர் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டஸ் ரெக்கவரி போட்டான். ஸ்டேட்டஸ் ரெக்கவரி போட்டு மொத்தமாக ஃபட்டிக்கு எல்லாமே குறைச்சிட்டு இப்போ போயிட்டு ஒரே அடி போடு, கண்ணிலேயே குத்தி கொண்டுருவான். அவ்வளோதான் கைஸ், பாஸை டிஃபீட் பண்ணிட்டான். ஓகே ஆமாம், அதில் எல்லாமே முடிச்சிருக்க முடியாதுன்றான். கிளியர் வேறு மாதிரி முடிச்சாச்சு பாஸை. இந்த முறை ஒரே ட்ரெயினில் முடிச்சிட்டான் கைஸ். போன முறை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம். ஓகே, கொஞ்சம் பழகிறதுனால ஈஸியாக அடிச்சிட்டோம் போல். இக்ரீஸ்லாம் வருவான்னு நினைக்கிறேன். அவனை எப்படி தோக்கடிக்க போகிறேன்னு தெரில கண்டிப்பாக. ஓகே கைஸ், நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சைடு மிஷன்ஸு, கேரக்டர் கிடையாது. இப்போ வந்து நம்மளை துரோகம் மட்டும் போனானுங்களே வெளில, அவனுங்க வந்து டஞ்சன் விட்டு வெளில போகிறானுங்க. ஸோ அவனுக்கு வெளில போடுற சண்டையை தான் இங்கே காட்டுறானுங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 8 பேர் ஒரு ஸ்ட்ரைக் ஸ்குவாடுக்கு 10 பேர் தேவைப்படுவோம். இவனுக்கு 8 பேர் இல்லையா, 2 பேரை வந்து வெளிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவனுங்களுக்கு கொண்டுருவானுங்க. டஞ்சனுக்குள்ளே வச்சு கொண்டுட்டு அவங்களோட ரிவார்டை இவனுங்க எடுத்துப்பானுங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் எச்ச பையன் கைஸ். அவங்களோட ரிவார்டுக்காக அவனுங்களை கொண்டுலானுங்க. அவ்வளோதான். இந்த அதே மாதிரி தான் நம்ம சங்ஜினியும் அந்த டி ரேங்க் ஹண்டர் ஒருத்தனையும் கொள்றதுக்காக தான் உள்ள பாஸ் ரூமில் அடைச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டானுங்க. ஒரு ரிவார்டுக்காக அழகாக ஒரு உயிர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி அவனுக்கு செஞ்சுருக்கானுங்க. 2 பேரை கூப்பிட்டு வருவானுங்க, உள்ளே கொண்டுட்டு டஞ்சனில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் கதையை உருவாக்கி விட்ருவானுங்க. ஏன்னா டஞ்சனில் செத்தாங்கன்னா வெளில வந்து யாருக்குமே தெரியாது உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மான்ஸ்டர்லாம் கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொன்னால் நம்பி தான் அவனை வேறு வழி இல்லை கிடையாது. ஸோ ப்ரூஃப் இல்லாமல் இவங்களை குற்றம் காட்ட முடியாதுல்ல. ஸோ டஞ்சனில் நிறைய எவ்வளோ கொலை நடந்தாலும் வெளில டவுட் வராது. ப்ரூஃப் இருக்கிற வரைக்கும் டஞ்சனுக்குள்ளே செய்கிறது எதுவுமே தெரியாது வெளில.
ஓகே, இந்த சண்டையெல்லாம் நான் முடிச்சிடுறேன். இதான் லாஸ்ட்டு சண்டை. ஐ மீன் உள்ளேருந்து வெளில வரைக்கும் வந்தாச்சு, புரியுதுங்களா? இதான் ஃபைனல் ஃபைட்டு. இவ்வளோ தூரம் எவ்வளோ சண்டைங்க போகிறது உள்ளேருந்து வெளில வர்றதுக்கு. இப்போ போகும்போது நான் எவ்வளோ சண்டை போட்டேனோ அவ்வளோ சண்டை நான் போட்டேன் இப்போது. ஓகே கைஸ், ஜூஹி அவ்வளோதாம்மா, நல்லா போச்சு. இப்போ போங்கன்னா எனக்கு இது இப்போ அவனுக்கு பேசுகிறது காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ டஞ்சன் 12 வந்துட்டானுங்க. ஸோ இப்போ பேசுகிறானுங்க. அவன் வந்து ஸ்பைடருக்கு வந்து செத்து போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ரெடி பண்ணுறானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது ஃபேமிலியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு செத்துட்டு வரும்போது ஒரு ஃபியூனரல் வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபேமிலியை பற்றிலாம் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு பையன் இருக்கான் பார்த்திங்களா, ஜோஹூன்னு சொல்லிட்டு ஒருத்தன், ஜுன்ஹோவா, ஆமாம், அவனோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவனோட அப்பா யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்மேனு, அதாவது ரொம்ப பெரிய பணக்காரன், வெயிட்டு கை. ஸோ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு உள்ளே போய் அவனை வந்து இவங்க சைடு இழுத்து போட பார்ப்பாங்க. பட் ஸ்டில் அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், சாப்டர் 4 ஆரம்பிக்கிறோம் கதையை இங்கேருந்து. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 4 லிசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இவன் கேட்குறான், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி கேட்டு, நான் உங்களோட எசென்ஷியல்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து சாரா எதுக்கு திடீர்னு எப்படி பேசுகிறான், எக்யூப்மெண்ட்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் சொல்லிட்டு இது பண்ணிருக்கான். ஏன்னா அவன் பயன்ட்டான். ஏன்னா ஃபால் சென்டர்னு நினச்சிட்டான். ஃபால் சென்டர்லாம் யார் கேட்டிங்கன்னா சும்மா ஃபன்காக கொலை பண்ணிவிட்டு அவங்களோட இது ரேங்க்கை மறைச்சி வச்சுன்னு சுற்றுவாங்க. இவன் ரேங்காக இருந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்ல, ஸோ இவனும் வந்து ஃபால் சென்டரில் ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துருக்கான். இவனுக்கு புரியல இன்னத்துக்கு வந்து திடீர்னு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டவுட்டாக பார்க்குறான் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் துரோகம் பண்ணுவானல்ல, ஸோ அவனை பற்றிலாம் சொல்லிட்டுருக்குறான். இப்போ அவனுக்கு வரானுங்க, அவனுக்கு சத்தம் கேட்குது வெளில. பேசிகிட்டு இருக்கும்போது கட்சின் கைஸ் போது இவனுங்களுக்கு வேறு ஒரு என்ட்ரியா அடே கைஸ் வந்துட்டானுங்க கைஸ், எச்ச பசங்க. ஐ மீன் அவங்களோட இதுக்காக அழகாக கொல்ல ட்ரை பண்ணுறான். ஐயோ உரும்புது கைஸ், அது மிருகம் மாதிரி என்ன மிருகம்னே தெரில அவன். ஓகே, இவனுங்க 2 பேரும் எப்படி பாஸை கொன்னானுங்க, இவனுங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்றான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜுன்ஹோ தான் செஞ்சுருப்பான், அந்த ரேங்க் வந்து எதுவுமே செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஏன்னா வந்து வீக்காரனவல்ல அவன், ஸோ அதனால் அவனை குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஸோ வழக்கம் போல் தான், வேறு என்னத்த பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை நம்ம பக்கம் சேர்த்துக்க வேண்டியதான், வேறு என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அவன் சொல்கிறான், ஜின்ஹோ அப்படின்னு கத்தி, நீ யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பையன் தானே அப்படின்னு சொல்கிறானே. ஆமாம், அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் கேட்டதுக்கு ஓகே, நான் அது உங்கள் அப்பா கிட்ட எதுவும் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நீ ஜின்ஹுவை கொன்னுடு, நீ ஜின்ஹுவை கொண்டுட்டா நான் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா போல தவிர, நீ ஜின்ஹுவை கொண்டுட்டு எங்கள் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான். இவன் யோசிக்கிறான். யோசித்தோடனே என்னத்துக்கு இன்னும் நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, டஞ்சனில் என்ன நடந்தாலும் அது டஞ்சன்லேயே இருக்கும், ஸோ பயடாமல் கொல்லு அப்படின்றான். இவங்கள ஜின்ஹு அப்படின்னோடனே பரவாயில்ல, நான் தான் பலவீனமான ஆச்சே, என்னை துரோகம் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஹூ பக்கமே நிற்கிறான். பட் இவன் பண்ணதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கள் எல்லாரையும் தாண்டி நீ அவன் பக்கம் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு கோவம் வர மாதிரி நடிக்கிறாரு. ஓகே, நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது கொன்று இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி குவஸ்ட் வருது, உன்னை 8 பேர் கொலை பண்ண பார்க்குறாங்க, அந்த 8 பேரை நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி குவஸ்ட்டு. அப்புறமேட்டு சொல்கிறான், ஆமாம் நான் மறந்துட்டேன், டஞ்சனில் எப்போவுமே சர்வே பண்ணோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இதோட சொல்கிறாப்புல. ஓகே, இப்போ அந்த குவஸ்ட்டை எடுத்துக்கிறான். எடுத்து சிஸ்டம் எனக்கு ஒரு இது ரீசன் கொடுத்துச்சு கொள்றதுக்காக, நான் பலசாலி ஆகணும்னு சொல்லிட்டு சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுது, அதனால் நானும் அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். சிஸ்டம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா அவனோட இது கைஸ், அவனுக்கு லெவலப் ஆகுது இல்லையா, ஸோ அதை தான் அவன் சிஸ்டம் சொல்கிறான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இவ்வளோ நேரம் மான்ஸ்டர்ஸ் அடித்து கொண்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை அடித்து கொள்ள சொல்கிறாங்க. 8 பேரை கொள்ளணும் கைஸிங்க, 8 பேர் தான் இருக்கானுங்க அவனுங்க. ஆமாம், 8 பேர் நான் கொள்ளணும். இப்போது இங்கே 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேர் இப்போ கொண்டுட்டா மொத்தம் வந்து 4, இன்னும் 4 பேர் இருக்காங்க கைஸ். மனுஷங்களை 4 கொலை பண்ணிட்டேன். இப்போது இன்னும் 3 பேர். ஓகே, இன்னும் 3 வராங்க. இப்போ இந்த 3 பேரை கொள்ளணுமா? ஓகே ரைட்டு, ஸ்டெல்த் ஸ்கில் போட்டு பின்னாடி போயிடுவோம். பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இவனுக்கு ஒன்றும் பலமாக இல்லை, இவனுக்கே 4 ஹெல்த்தா? ஐயோ, அப்போ அவனுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. லீடருக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் செம பவர்ஃபுல்லாக இருக்கான் கைஸ். நான் வந்து பார்க்கும்போது அனிமல் அவ்வளோவா காட்டல, பட் கேமில் எவ்வளோ காட்ட போகிறான்னு தெரில. அனிமல் வந்து ஒரே அடி அடித்து படுக்க போட்டுருவான் லீடரை. பட் ஸ்டில் இதில் என்ன நான் பண்ண வைக்க போகிறான் ஏதோ. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். எப்பா போய் சேரண்டா, ஏன்டா இத்தினுண்டு ஹெல்த் வச்சு நீ உயிரை வாங்குற? ஓகே கைஸ்,
3 டோட்டலாக 7 பேர் போட்டு தள்ளியாச்சு. இவன் சொல்கிறான் ஓகே இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகிறான். ஓகே எத்தனை லேயர் உனக்கு ஹெல்த்து? 10 லேயரா? ஏங்க என்னங்க ஸ்பைடர் லெவலுக்கு இருக்குது எனக்கு ஹெல்த்து. பரவாயில்ல, இவன் வந்து அந்த ஸ்பைடர் மாதிரி இல்லை அவ்வளோ பெருசாக சின்னதாக தான் இருக்கான். ஸோ அடிச்சிட வேண்டியதான். ஆனால் இவங்க பயங்கரமாக ஹெல்த்து குறைக்கிறாங்க. அடி வாங்காமல் நம்ம அடிக்கணும். ஓகே செம்மையாக ஹெல்த்து குறைக்கிறான். ஸோ நான் வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருந்தாலும் நம்மளை அழகாக போட்டு தள்ளுருவான். ஓகே நான் வந்து கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா மூவ்ஸும் நான் போடுறேன். ஓகே 7 லேயர் கொண்டு வந்தது. 3 லேயர் குறைக்கவே நான் இந்த அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது அவனுக்கு. பரவாயில்ல கைஸ், நான் ஸ்டேட்டஸ் ரெக்கவரி என்கிட்ட அப்படியே தான் இருக்குது. அந்த ஸ்பைடர் அடிக்கும் போது கூட நான் ஸ்டேட்டஸ் ரெக்கவரி யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம இதாவது ஸ்பெஷல் மூவ் குறைச்சிச்சு கைஸ். போடு எத்தனை லேயர் குறையுது எனக்கு? ஏங்க என்ன 1 லேயர் குறையுது? அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் மூவ் போட்டு 2 லேயர் தான் குறைஞ்சிருக்கா? அட பாவி. ஓகே கைஸ் டபுள் டேகர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். டபுள் டேகர் தான் இவன் எப்போவுமே யூஸ் பண்ணுவான். சோங்கு இது ஆட்டோவில் போட்டு விட்ருவாங்க கைஸ். நான் சும்மா அமுக்கிட்டு இருக்க முடியல, அவனுங்களே வந்து அடிக்கிட்டோம். ஓகே கைஸ் எனக்கு 10 லேயர், இன்னும் எத்தனை லேயர் இருக்குது? 4 லேயர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைமிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் என்னோடய ஸ்பெஷல் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே. 3 லேயர் டைமிங் வேறு மேலே பாருங்கள் கைஸ். 50 செகண்ட் தான் இருக்குது. 50 செகண்டில் 3 லேயர் குறைக்கணுமா? என்னடா இருப்புடா டி. ஓகே ஐயோ இன்னும் இந்த அடி நான் எங்கள் ஸ்டேட்டஸ் ரெக்கவரி வேறு வந்துச்சுங்க. எனக்கு ஒரு ஹெச்பி தான் இருக்குது. வெயிட் பண்ணி ஸ்டாவால் தான் ஸ்டேட்டஸ் ரெக்கவரி ஃபுல் ஹெச்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 லேயர் இப்போ எப்படி குறைக்கிற மட்டும் பாருங்க. ஐயோ 30 செகண்ட் தான் இருக்குதா? 3 லேயர் குறைக்க முடியுமா? இருங்க கைஸ். ஆஹா அடி நின்று அடி வாங்கடா. 30 செகண்ட் தான்டா இருக்குதாங்க. ஐயோ என்ன இவ்வளோ வேகமாக குறையுது செகண்ட்ஸு. ஓகே என்னோடய ஸ்பெஷல் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே அவன் இது டைமிங்கே முடிஞ்சிடும் போல். ஓகே சோகி கைஸ் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் 1 லேயர் தான் கைஸ். 8 செகண்ட். ஐயோ அடிச்சிடு அவ்வளோதான் கைஸ். 8 செகண்ட் இருக்கும்போது கரெக்டாக முடிச்சிட்டேன். அதெல்லாம் ஸ்பெஷல் மூவ். ஓகே கைஸ் கட்சின்னு நினைக்கிறேன். இதுதான் கைஸ் முகரையை கீழே வச்சு தேய்ப்பான் பாருங்கள். அதுதான் வெறித்தனமாக இருக்கும். ஒரு அடி அவ்வளோதான். போடு அவ்வளோதான். நான் வந்து இது வரைக்கும் லெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட நான் பலசாலின்ற மாதிரி பேசுகிறாப்புல. இரு என்னை கொள்ளாத, உனக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான் டஞ்சனில் என்ன நடந்தாலும் அது டஞ்சன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன டைலாக் அதை அவனுக்கே சொல்கிறான். என்னோட அண்ணன் யார் தெரியுமா, அவனுக்கு எவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்றான். அவன் கழுத்துலேயே ஒரே போட்டு படுக்க வச்சிட்டான். டோட்டலாக படுக்க வச்சிட்டான். இன்னும் சுருக்கமாக சொன்னால் அந்த 8 பேரையும் கொண்டாச்சு. பிளட் லஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கில்லே கிடச்சிருச்சு. ஓகே கைஸ் ஆக்டிவேட் பிளட் லஸ்ட். போடு. இது ஒரு மாதிரி இவன் வெறுப்பாயிட்டாங்க கைஸ் அவங்க. ஓகே இன்னும் ஸ்பேர் மை லைஃப் அவன் கேட்குறான். ஓகே இவன் யோசிக்கிறான் என்னத்தை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறான் போல். ஓகே டஞ்சன் வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு, வா நம்ம வெளில போகலான்னு சொன்னேன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போகிறான் வெளில. அவ்வளோதான் விக்ட்ரி போஸ். எஸ்எஸ் கைஸ் அவ்வளோதான். லெவல் 14 கைஸ். ஓகே வெளில வந்து பார்த்தீங்கன்னா காசு பிடுங்க பார்க்குறானுங்க. போங்கக்கா வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கக்கா. ஓகே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கால் வந்துருக்கு போல். அவன் தங்கச்சி சொல்கிறா ஜின்ஹோன்னு யாராவது தெரியுமான்னு கேட்டோன்னே வெயிட் பண்ணி ஜின்ஹோ ஃபோனில் வேணுமா ஜின்ஹோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசுகிறான் ஃபோனுக்கு. அப்புறமேட்டு நேரில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கில் லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். கில் லீடர் ஆகிறதுக்கு ஒரு லைசன்ஸ் தேவைப்படுது. அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு இது அவங்க அட்லீஸ்ட் 20 C ரேங்க் டஞ்சனாவது கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறான். எனக்கு எப்படியாவது ஒரு 19 ரைடு வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன் கூட வந்து ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ன்றான். இவன் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டுருக்கான். ஆனால் இவங்க இது முடிச்சு கொடுக்குறதுக்கு அவங்க இது பாருங்கள் 30 பில்லியன் வர்த்து உள்ள பில்டிங் தரான். ஸோ பார்ட் 3 அவ்வளோதான் கைஸ். நான் சாப்டர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 2K அடிக்கணும் கூடிய சீக்கிரம். ஸோ பார்த்துருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனல் குரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்துருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.